ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஒரு திவ்ய சரித்திரமான மகேதிஹாசமான ஆதிகாவியமான 4 வேதங்களுடைய தொகுப்பான ராமாயணத்துல பகவான் தர்மத்துக்காக ஒரு பெரிய அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு காண்டமாக ராமாயணம் அமையறது. தர்மார்த்த காமமோக்ஷம் அப்படின்னு புருஷார்த்தத்தை சொல்லுவார்கள். தர்மார்த்த காமமோக்ஷாபியாம் இச்சே ஸ்ரேய ஆத்மனஹா. திருசுவாமிக்கு நாரதர் உபதேசம் பண்ணும் போது ஏகையேவ ஹரேஸ்தத்திர காரணம் பாத சேவனம், பகவத் ஆராதனத்தினாலேயே இந்த நாளையும் அடைய முடியும் அப்படிங்கிறார். மனித பிறவியினுடைய லட்சியம் எது அப்படின்னு சொன்னா இந்த தர்மார்த்த காமமோக்ஷம் அப்படிங்கிறது தான். அதுல தமிழ்ல சொல்லுவார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு. அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த அறம் முதல்ல, தர்மம்ங்கிறது முதல்ல. தர்மத்துக்கு உட்பட்டதான அர்த்த சம்பாதனம், தர்மத்துக்கு உட்பட்டதான காம போக்கிய அனுபவம் அப்படிங்கிறது. தர்மத்தை மீறி சம்பாதிக்க கூடாது, தர்மத்தை மீறி சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்க கூடாது. தர்மம்னா என்னன்னா சுபாவம். அன்னைக்கே சொன்னேன், ஒரு மாடுக்கு அம்மான்னோ சகோதரின்னோ பொண்ணுன்னோ வித்தியாசம் உண்டோ? அதுக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு தெரியறது இதெல்லாம் யாரு விதிச்சான்னா உனக்கு தெரியறது. பரிணாம வளர்ச்சியில நீ அந்த அறிவு அடைஞ்சிருக்கிய. எப்போ உனக்கு வித்தியாசம் தெரியறதோ அப்ப அந்த வித்தியாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ அந்த சுகங்களை நீ அனுபவிச்ச அப்படின்னு சொன்னா அது இன்னும் உயர்ந்த நிலையை கொண்டு விடும். நான் வித்தியாசம் இல்லாம தான் இருப்பேன்னு சொன்னேன்னா பழையபடி மாடா போக வேண்டியதான். இதுதான் தர்மம். தர்மம்னா நோவுக்கு முடிச்சு உட்காந்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுல பணம் அப்படிங்கிறது தர்மத்தை மீறி இருக்கக்கூடாது. சம்பாதிக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறது தர்மத்தை மீறி இருக்கக்கூடாது. ஏன்னா நீ என்னத்துக்காக பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் நாம? 2 விஷயத்துக்காக. ஒண்ணு நமக்கு அது சுகத்தை கொடுக்கும். இந்த பணம் நமக்கு சுகத்தை கொடுக்கும். பணம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அடிப்படையிலேயே 2 கிடையாது. அது நீங்க தர்மத்தை மீறி சம்பாதிச்சு அது இல்லாம போறது அப்புறம் இருக்கட்டும், அடிப்படையிலேயே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சுகத்துக்கும் மெட்டீரியல் லைஃபுக்கு சம்பந்தமே கிடையாது. சுகம்ங்கிறது மனசு சார்ந்த விஷயம், பொருள் சார்ந்த விஷயம் இல்லை. எல்லாரும் பொருள் சார்ந்த விஷயமா நினைச்சுட்டு இருக்கோம். பொருள் சார்ந்த விஷயம் கிடையாது, மனசு சார்ந்த விஷயம். அது எப்படி இருக்கிறதுன்னு நாம பழகினுட்டோம்னா எப்போதும் சௌக்கியமா இருக்கலாம். ஒரு காலத்துல கிராமத்துல முறிஞ்சாட்ட சாப்பிட்டு சௌக்கியமானு கேட்டா சௌக்கியமா இருக்கேன்பா. இது யாரோ ஒருத்தர் நமஸ்காரோடதே சொல்றாரு, நோயற்ற வாழ்வுங்கிறார். நோயற்ற வாழ்வு தான் குறையற்ற செல்வம்ங்கிறது. நீங்க சேர்க்கிற செல்வம் இல்லை. அவ நோயற்ற வாழ்வு இருந்தா அதனால அதோட வேல்யூ தெரிஞ்சுது. இப்ப நமக்கு மாத்திரை பலம் அப்படின்னு சாதத்துக்கு சமானமா மாத்திரையை சாப்பிட்றோம் ஒரு வேலையும். இப்படி ஒன்றும் தேவையா என்ன சொல்லுங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்னு நமக்கே தோணும். அதை கெடுத்துக்க கூடாது. வெல்த்துக்காக ஹெல்த்தை கெடுத்துக்க கூடாது. ரொம்ப பைத்தியக்காரத்தனம். அது ஹெல்த்துக்கு தான் எல்லாமே அப்படிங்கிறத ஜாகிரதையா இருக்கணும். அதுல 2வது, தர்மத்தை மீறி சம்பாதிக்கிற பணம் நிம்மதியை கொடுக்காது. எத்தனையோ பேர் வாழ்க்கையில பூந்து விளையாடிட்டு போயிட்டு. அதனால பகவான் பணமோ சுகமோ வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது, தர்மந்தான் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அந்த சரித்திரம் அயோத்தியா காண்டத்துல பட்டாபிஷேக ஏற்பாடுத்த விஷயத்தை கேட்டு கூனிங்கிற மந்திரையானவள்
கைகேயினுடைய மனசை கலைச்சு தசரதன் வரும்போது ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்தணும்னு யோஜனை சொல்லி கொடுத்துட்டு போக சாயங்காலம் தசரதனும் வர ஏற்கனவே கண்கட்டவன் அவன் சந்தோஷ விஷயத்துல. இன்னைக்கு ராம பட்டாபிஷேகம் அப்படிங்கிற அதீதமான ஒரு சந்தோஷம் வேற சேர்ந்து இருக்கு. அதுல சந்தோஷமான விஷயத்த சந்தோஷமான வாழ்க்கை சொல்லணும்னு தான் அவன் வரது. வந்த இடத்துல அந்த வேகத்துல கைகையை காணும் அப்படின்னு ஒண்ணு எங்கேன்னு கேட்க கோப கிரகத்துல இருக்கான்னா இந்த அரண்மனையில கோப ரூம்னு. இப்ப நம்ம ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு கூட முத்தம் தாவாரம் சமயக்கட்டு தான் வீட்டுல ரேடி இருக்கும், வாசல் இருக்கும். இப்ப டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், ஸ்டடி ரூம், டைனிங் ஹால், பூஜை ரூம். எங்கன்னா குக்கருக்கு பக்கத்துல சமயக்கட்டுல சுவாமி இருக்காரு பாருங்க, குக்கர் வீச்சில் நேரா ஆவி அவர் மேலதான் அடிக்கும். டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், டைனிங் ஹால் எல்லாம் இருக்கட்டும். போக போக இப்படிதான் வரும். இன்னும் இப்படி வெளியே போனா கொஞ்சம் நாள்ல கோப ரூம்னு ஒண்ணு வரும். கோபம் வந்தா போய் கதவை சாத்திக்கிறதுக்காக அதையும் கட்ட வேண்டியதான். இப்பயே கட்டுற நிலையிலதான் இருக்கு எல்லா இடத்துலயும். அது மாதிரி எல்லாம் அந்த காலங்கள்ல ராஜாக்களுக்கு வச்சிருந்தா. ஏன்னா சாதாரண மனிதனுக்கு கோபம் வந்தா அந்த குடும்பத்தோட சரியா போயிடும். ராஜாவுக்கு கோபம் வந்தா நாட்டை பாதிக்கும். அதனால கோபத்துக்கு உயர்ந்த மருந்து என்ன? ஆயுர்வேதத்துல இருக்கா, அலோபதியில இருக்கா, சித்தால இருக்கா, யுனானியில இருக்கா? எது உயர்ந்த மருந்து? இந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி நம்மளோட பாட்டி அவ்வப்பராட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. 60 சினம். எது மருந்துனால் 60 சினம். பேசாம இருக்கிறது தான், இந்த டயம் கொடுக்கறது தான். அது ஒரு ஜிவ்வுன்னு ஒரு நிமிஷத்துல சுரக்கிறதோன்னு. கொஞ்சம் பேசாம இருந்ததுன்னா சரியா போயிடுமே. இல்லை வெளியில போயிடுறது, இல்லை ரூம்ல போய் மௌனமா இருக்கிறது, இதுதான் அதுக்கு மருந்துங்கிறது. மேல மேல அந்த சூழ்நிலையிலேயே இருந்தேன்னா ஜாஸ்தியா போயிட்டே இருக்குமா. அதுக்காக ராஜாக்கள்லாம் ஒரு ரூம்ல போய் வெயிட் பண்ணுவா, அந்த கோபம் சமணமாகணுங்கிறதுக்காக. அது மாதிரி ஒரு ரூம், அதுக்கு ஒன்றும் வேலை ஜாஸ்தி இருக்காது. இவ போய் படுத்துட்டு இருக்கான்னு உடனே அங்க பாக்குறான், தரையில படுத்துட்டு இருக்கிற கைகேயிய பார்த்து, என்ன நடந்தது உனக்கு, யார் என்ன பண்ணினா, ஏன் இப்படி இருக்க, அதெல்லாம் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசைய நீங்க நிறைவேற்றி வைப்பேலோ மாட்டேலோன்னா. என்ன பைத்தியமான பேச்சு. நீ ஒண்ணு ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றி வைக்காம நான் இருந்திருக்கேன்னா. வருங்க, தமிழ்ல ஒரு வச்சனம் ஒண்ணு, நாம போய் குடிகாரம் போச்சு பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு. இது ஒரு காலத்துல சாஞ்சாலம் குடிக்கிறது. இவ காலங்காத்தால எழுந்தே குடிக்கிறான்னா எப்படி, என்ன பொழுது குடிகாரம் பேச்சு என்னத்தை சொல்றதுன்னு புரியல. அது மாதிரி காம வேகத்துல இருக்கிறதே சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் வேல்யூ இருக்காது. அதனால வார்த்தையா சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன பண்ணணும்? பிரதிஜ்ஞாம் பிரதிஜானீஸ்வ எதித்வம் கர்த்துமிச்சசி. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னா, அவ சொன்னது சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு தான் சொன்னான். ராமன் மேல சத்தியம் பண்ணுன்னு அவ சொல்லல, 3 தடவை சத்தியம் பண்ணுன்னு அவ சொல்லல. சில சமயங்கள்ல உணர்ச்சி வேகத்துல புத்திக்கு இடம் கொடுக்காம நாம பண்ற தவறுகள் தான் நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறது. கொஞ்சம் நிதானிச்சுட்டா வார்த்தையோ செயலோ கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும். இந்த கார் மாதிரி தான். ஒரு காலத்துல வெளியிலேருந்து உள்ளேருந்து பார்த்து காரை ஓட்டுற மாதிரி, அதெல்லாம் கடந்து போய் இப்ப காரோட 35 பக்கமும் கேமரா வச்சுக்காம தெரியல. அது மாதிரி நம்மளை நாம் பார்த்துட்டே இருக்கணும். இப்ப ஒரு காலத்துல வெளி உலகத்தை பார்த்தது போக இப்ப நம்மளை நாம் பார்த்துக்கிற மாதிரியே இருக்கு. இது பேசுறது சரியா, நடந்துக்கிறது சரியா, நாம எந்த இடத்துல நாம எல்லாம் மீறணும், எந்த இடத்துல நிதானத்தை இழக்கிறோம், எந்த இடத்துல முட்டாளா போறோம், எந்த இடத்துல பிரத்தியார் மனசு வருத்தப்படுற மாதிரி நாம் நடந்துக்கிறோம், எந்த இடத்துல நாம் பந்தப்படுறோம், எல்லாம் நம்ம செயல்ல தான். தசரதனுக்கு அந்த நிதானம் எழுந்து சத்தியம் பண்ணினாதான் நான்
நம்புவேன் அப்படின்னு அவ சொன்னதுக்காக அவ நம்பணுங்கிறதுக்காக சத்தியம் பண்றான். ராமன் மேல சத்தியம் பண்றான். 3 தடவை சத்தியம் பண்றான். அவலித்தே நஜானாசி பிரியதரா மமா மனுஜோ மனுஜௌ வியாக்ராதி ராமாதன்யோ ந வித்யதே தேனா ஜய்யேன முக்கியேன ராகவேன மகாத்மனः சபேதே ஜீவனார்ஹேன ப்ரூஹியன் மனசேச்சசி. எந்த ராமன் எனக்கு ரொம்ப ஆண்கள்ல பெண்கள்ல பிரியமானவள் நீ, சொத்த பிரியதரா மாமா. அது மாதிரி ஆண்கள்ல பிரியமானவன் ராமன். அந்த ராமன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அப்படி இப்பதான் நிமிர்ந்து பார்க்கிறார். அவ பார்த்துட்டாளுங்கிற சந்தோஷத்துல 2வது தடவை சத்தியம் பண்றான். எந்த ராமனை 1 மணி நேரம் தொடர்ந்து பார்க்கலன்னா இந்த உடம்புல உயிர் இருக்காதோ அந்த ராமன் மேல சத்தியம் பண்றேன். அவ சிரிச்சா, இவனா மாட்டினுட்டான்னு. அதுக்கு அர்த்தம் புரியாம சிரிச்சுட்டாங்கிற சந்தோஷத்துல 3வது தடவை சத்தியம் பண்றான். ராமனுக்கு ஆயுஷ் முடிஞ்சு போயிடுத்துன்னு யமன் கூப்பிட்டான்னா பதிலா இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் கொடுத்துட்டு எந்த ராமனை யமன்டேந்து மீட்டுன்னு வருவேனோ அந்த ராமன் மேல ஆணையாக சொல்றேன். எம் முகூர்த்தம் அவசியம் ஸ்து ந ஜீவேயமஹம் த்ருவம் தேன ராமேன கைகேயி சபேதே வசன கிரியா ஆத்மனாவா ஆத்மஜைஷ்ச அன்யைஹி விருணேயம் மனுஜர்ஷபம் தேன ராமேன கைகேயி சபேதே வசன கிரியா. சொன்ன அடுத்த க்ஷணம் எழுந்து விட்டாள். அவன் எழுந்து தலை ஏற்கனவே பிரிச்சு தான் போட்டு இருக்கா. பிரிச்சு போட்டதோட அப்படி கையை வச்சிருந்து இப்ப சொன்னாரே தசரதர், இந்த வார்த்தைக்கு 33 கோடி தேவதைகள் சாட்சி, சித்தர்கள் சாட்சி, பதகர்கள் சாட்சி, உரகர்கள் சாட்சி, கிண்ணர்கள் சாட்சி, இம்பூட்டர்கள் சாட்சி, நாகர்கள் சாட்சி, வசுக்கள் சாட்சி இல்ல ஆரம்பிச்சா. தசரதன் கேட்டான், ஒரு ரூமுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தையில வெளியில உள்ளவாளை எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடுறேன்? அப்ப இவ ஏதோ டிராப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாது. தசரதன் ஒன்னும் அசடு கிடையாது, என்னன்னே புரியாம இருக்கிற முட்டாள் இல்லாம. இப்ப எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடுறேன்னா உடனே அவ என்ன கேட்டா, தேவாசுர யுத்தத்துல 2 வரன் எனக்கு கொடுத்தேலே அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா. இப்ப நம்மளே மாதிரி உள்ள மனுஷாலா இருந்தா என்ன பதில் சொல்லுவோம்? எப்ப இவ சாட்சிக்கு கூப்பிட்டாலோ இவள்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு தானே தோணும். அதனால ஞாபகம் இருக்குன்னே சொல்ல மாட்டோம். ரொம்ப துணிச்ச கட்டையா இருந்தா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுவான். கொஞ்சம் நடுநிலையா இருந்தான்னு வச்சுக்கோங்க, நீ என்னன்னு சொல்லு அப்புறம் சொல்றேம்மா, நீ என்ன விஷயம்னு சொல்லு அப்புறம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்றேம்மா. தசரதன் என்ன தெரியுமா பண்ணினா, ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு. நாம மேல சொல்ல போற வார்த்தையால நமக்கு கோடி ரூபாய் நஷ்டமாகும், எதிரிக்கு கோடி ரூபாய் லாபம் வரும்னு தெரிஞ்சு உள்ளதை உள்வள்ளபடி சொல்றோம் பாருங்க, அதுக்குதான் சத்தியம். அப்படியே ஜாக்கிரதையா பூசி பேசி ஜாக்கிரதையா சேஃப் ஜோன்ல இருந்துன்னு பேசுறதுக்குலாம் சத்தியம் கிடையாது. உண்மையா சொல்லும் போது இத்தனை ப்ராப்ளங்கள் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். ஆனா உள்ளதை உள்ளபடி சொல்லணும். தசரதன் சொல்றான், தஸ்ய காலோயமாகதா. கைகை சொன்னால் அதை கேட்கிற காலம் வந்தது. என்ன கேவலம்? எந்த பட்டாபிஷேகத்தை பரத ராமனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களோ அந்த பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணணும். அபிஷேக சமாரம்பா ராகவஸ்யோபகல்பிதா அனேனைவாபிஷேகேன பரதோ மேபிஷிச்யதாம் அப்படின்னு உடனே அப்படின்னா, இப்படி சொன்ன உடனே அப்படின்னு திக்கிட்ட உடனே யுதியோ வரோதத்தா தத்த பிரீதேன நேத்வயா, வரம் கொடுக்கறத சந்தோஷமா தான் கொடுத்து பெண்ணா. 2வது வரனை சொல்றேன். எந்த ராமன் பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு அந்த ராமன் 9, 5, 14 வருஷம் தலையில ஜட, இடுப்புல மரபுதியோட, காய்கறில சாப்பிட்டு முனிவர்கள் வேஷம் பூட்டு நடுக்காட்டுல வசிக்கணும் ராமன் தான். சொன்ன உடனே பயங்கி போயிட்டான் தசரதன். கீழே விழுந்துட்டான், வேற இருந்த மரம் மாதிரி. வயசாயிடுத்தோம். பொதுவா நமக்கு வயசாயிடுதுங்கிறதே நம்மளால ஏத்துக்க முடியல, உணரவும் முடியல.
அது உடம்பு ஆனா காமிச்சு கொடுக்கறது, நிறைய காமிச்சு கொடுக்கறது. சமீபத்தில் ஒரு 6 மாசம் முன்னாடி அண்ணா சொன்னார், எல்லாரும் எனக்கு வயசாயிடுச்சுங்கிறா தாமோதரா, ஆனா என் மனசுக்கு வயசான மாதிரி தெரியலேங்கிறார். என்னோட அந்த பகவத் கைங்கரியமோ எழுந்திருக்கிறதையோ அதெல்லாம் ஆனா புடிச்சுக்க வேண்டியிருக்கு. புடிச்சுன்னு நடக்கிறதுனால சொல்றார் எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றார். பகவத் கைங்கரியம் ஸ்ரத்தேல அந்த அந்த மனோபாவம் அவசியம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் யதார்த்தத்தையும் நாம உணரணும். சில பேர் என்ன பண்ணுவா, நான் பெஞ்சியை தூக்குறேன் ஸ்டூலை தூக்குறேன்னு அப்புறம் 10 மாசம் இடுப்பை பிடிச்சுன்னு ஒன்ன தூக்கிக்கிறதே பெரிய பாடா இருக்கு. இந்த வயசுல போய் இதெல்லாம் பண்ணலாமோ? அது மாதிரி இவன் சொன்ன அடுத்த க்ஷணம் அப்படியே சாஞ்சுட்டான், தடாலடியா சாஞ்சுட்டான் கீழே. வயசு ஒரு மணி நேரம் அவனுக்கு நினைவு இல்லை. பேசாம இருக்கா கை 1 மணி நேரம் கழிச்சு நினைவு திரும்பும் போது இந்த கை கேட்ட வரலாம் ஞாபகம் இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மையா இருக்காது, நமக்கு ராம பட்டாபிஷேகத்தை நினைச்சு நம்மளுக்கா வந்த கனவா இருக்கும், இதெல்லாம் கனவாதான் இருக்கணும், உண்மையா இருக்கக்கூடாதுன்னு வேண்டின்னு கண்ணை துறக்கிறான். இது கனவு இல்லை நிஜம்ங்கிறதுக்கு அவன் உட்காந்துருக்கான் கைத்தாப்புல. அந்த கைகையை எப்படி பார்த்தான் தசரதன்? வியாக்ரீம் திருஷ்டுவா யதா மிருகான் வால்மீகி. ஒரு மான் காட்டுல மேய்ஞ்சின்னு இருக்கிறதே ஒரு புலி பார்த்து துரத்துறது, பெண் புலி. மான் ஓடுறது. ஒரு கட்டத்துல ஒரு பெரிய பள்ளத்தை தாண்டும் போது அந்த பள்ளத்துக்குள்ள மான் விழுந்து மயங்கி போயிடுது. அதுக்கு நினைவு திரும்பும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த புலி நம்மளை பார்க்காம ஓடி போயிருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் அந்த புலி மெதுவா கிட்டக்க அந்த கழுத்துக்கு எழுதாப்புல ஆரம்பி வாயை திறந்துன்னா அந்த புலியை பார்த்து இந்த மான் எப்படி பயப்படுமோ அப்படி பயந்து. இந்த திருஷ்டாந்தம் வால்மீகி மாதிரி ஒருத்தரால சொல்ல முடியாது. வியாக்ரீங்கிறார். இந்த மிருகங்கள்லயே துஷ்ட மிருகம் புலிதான். மற்ற மிருகங்கள்லாம் பசிச்சாதான் இன்னொரு மிருகத்தை கொள்ளும், இது வெறுமனையே கொள்ளும். அதுலயும் பெண் புலி தான் கொடூரமானது. அவள் அதற்றா மாதிரி பேசுறான் தசரதன். நிருசம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிங்கிருதம் தவ ராமேன பாபே பாபம் மயா பிவா என்மயா ஆத்ம விநாசார்த்தம் பவனம் ஸ்வம் பிரவேசிதா அவிஜ்ஞானான் நிருபசுதா வியாலி தீக்ஷ்ண விஷாயதா. நிருசம்சே துஷ்ட சாரித்திர போக்கிரியே கெட்ட நடத்த உள்ளவளை என்ன நினைச்சிருக்கு? இந்த குலத்தை கெடுக்க வந்திருக்கியா? இது எப்பேற்பட்ட உயர்ந்த குலம் இது. மூத்த பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுங்கிற தர்மத்தை மீறி என்னமா உனக்கு இந்த மாதிரி கேட்க தோணினது? இல்ல ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்னியே, உனக்கு என்ன பண்ணினான் ராமன்? கிங்கிருதம் தம ராமேன்னு பாப்பே ராமன் தான் பண்ணினானா அல்லது நான் தான் ஏதாவது பண்ணினேன்னா? இந்த குடும்பத்துக்கு விளக்கேற்றி இந்த குடும்பத்தை வளர்ப்பவள் நீன்னு நினைச்சிருந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த குடும்பத்தை அழிக்க வந்த பாவிங்கிறது இப்பதான் புரியுது. தொலைச்சுக்கிட்டு யார்கிட்ட எதை கேட்கிறோம்னு நினைவு தெரிஞ்சு கேட்கறியா அப்படின்னு ஒண்ணு கைகை சொல்றால், என்ன மிரட்டுறேன், என்ன மிரட்டுறேன்? நீங்க கொடுத்த வரனை தானே நான் கேட்கிறேன், நானா இதை புதுசா கேட்டேன்னா? அப்ப நீங்க கொடுத்த வரன் இல்லைன்னு ஆயிடுவேன். இல்லைன்னு ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள கௌரவ சத்தியத்தை மீறாம இருக்கிறதுன்னு உண்டனும், அதை மீறுற மாதிரி ஆயிடாத, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒண்ணு டப்புன்னு அடங்கிட்டான். தசரதன் பயந்தது கைக்கு இல்லை, தசரதன் கட்டுப்பட்டது காமத்துக்கு இல்லை, தர்மத்துக்கும் சத்தியத்துக்கு. இன்னும் தசரதனோட ஒரு நிலைக்கு ஒரு சப்புன்னு ஒரு அறை வச்சுட்டு அவளை உட்காந்து வச்சு ரூம்ல கதவை சாத்திட்டு பட்டாபிஷேகத்தை பண்ணலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு தில்லும் உண்டு, சரீர பலமும் இருக்கு, முடியவும் முடியும். ஆனா தசரதன் என்ன பயப்படுறான்? எதுக்கு பயப்படுறான்? அவள் சொன்ன அந்த சத்தியத்துக்கு பயப்படுறான். நம்ம சத்தியத்தை மீறணும்னு ஆயிடுவேன் அப்படின்னு.
அதனால சொல்றான், என்ன நடந்தது இப்ப, எதுக்கு நீ ராமனை காட்டுக்கு போச்சு? இந்த முதல் விஷயத்தை விட்டுட்டான், இந்த பட்டாபிஷேகம் இந்த விஷயத்தான். நீ எதுக்கு ராமனை காட்டுக்கு போய் சொல்ற? நீ ராமனை காட்டுக்கு போக சொல்றதுனுடைய விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகத்துல சூரியன் இல்லாம இந்த உலகம் ஜீவிச்சாலும் ஜீவிக்கும், மழைகள் இல்லாம இந்த பயிர்கள் ஜீவிச்சாலும் ஜீவிக்கும், ராமன் இல்லாம இந்த உடம்புல உயிர் தங்காது. திஷ்டெல்லோ கோவினா சூரியம் சஸ்யம் வாசலிலம் வினா நது ராமம் வினா தேஹே திஷ்டேத்து மம ஜீவிதம். உனக்கு கௌசல்ய பிடிக்காது, கைகையை பிடிக்காது, சுமித்ரையை பிடிக்காது, கௌசல்ய பிடிக்காது, சுமித்ரையை பிடிக்காது, அவர்களை வேணா காட்டுக்கு போக சொல்றேன். இல்ல நான் உயிரோட இருந்தா கூட பாதி ராஜ்யம் தான் கிடைக்கும், நான் நாக்க பிடிக்கும் உயிரை விட்டுறேன், மொத்த சொத்தையும் எடுத்துக்கோ. ஆனா ராமனை காட்டுக்கு போக சொல்லாத. கௌசல்யாம்பா சுமித்ராம்பா தியஜேயமபி வா ஸ்ரீயம் ஜீவிதம் வாத்மனோ ராமம் நத்வேவ பித்ருவத்சலம் பராபவதி மே ப்ரீதிஹி திருஷ்ட்வா தனயமக்ரஜம் அபஷ்யதஸ்து மே ராமம் நஷ்டா பவதி சேதனா. எனக்கும் ராமனுக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி என்ன தெரியுமா? அன்புனால எங்கிட்ட ராமன் வச்சிருக்கிறது பராப்ரீத்தி பரமாப்ரீத்தின்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்த உடனே எல்லாம் மறந்து விடுவோம். அது மாதிரி நிலை எனக்கு ராமனை பார்த்தா. எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய துக்கம், எவ்வளோ பெரிய வருத்தம் இருந்தாலும் ராமனை பார்த்த அடுத்த நிமிஷம் எனக்கு என்னதுங்கிறதே மறந்து போயிடும். இப்ப நீ ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சேன்னா நான் யார் முகத்தை பார்த்து என் கஷ்டத்தை போட்டுப்பேன். பொதுவா கிராமங்கள்ல சொல்லுவாள், குழந்தை முகம் பார்த்தா கோடி துக்கம் போகும் அப்படின்னு சொல்லுவாள், ஒரு சமாதானம் ஆகும் மனசுக்குன்னு. ஏன்னா குழந்தையா ராமன் 24 வயசாகும். தசரதன் சொல்றான், இன்னி பரியந்தம் நான் மூஞ்சி பார்த்தேன்னா அத்தை. சில சமயம் ரொம்ப வருத்தமா இருந்து கூப்பிட்டு அடிச்சா ராமன் வந்த உடனே என்னத்துக்கு கூப்பிட்டா என்ன பிரச்சனைன்னு கேட்பான். நீ வரபரியந்தம் அந்த பிரச்சனை மனசை போட்டு ரொம்ப பெசஞ்சுதுராமா, உன் முகத்தை பார்த்த உடனே அது என்னென்ன மறந்து படுத்துறாம, அது என்னென்ன மறந்து படுத்துறா. நான் யார் பார்த்து என் கஷ்டத்தை நான் போக்கி இல்ல. இப்படி நான் பட்டாபிஷேகத்தை நிறுத்திட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சான்னா இந்த அயோத்தியா மக்கள்லாம் என்ன சும்மா விடுவாள? அனரியைதி மாம் ஆரியாயாக ஆரியாக புத்திர விக்ராயிகம் துருவம் திக்கரிஷ்யந்தி ரத்யாசு சுராபம் பிராமணம் யதா. என்ன வெய்வான், நாச்சந்தில நின்று கல்லு குடிச்ச ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட பாப்பான வைக்கிற மாதிரி வெய்யும். சுராபம் பிராமணம் ஏத்தாங்கிறான். எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், அதெல்லாம் அவன் கேட்கல. ஒரு சமயம் கெஞ்சுவான், ஒரு சமயம் கொஞ்சுவான், ஒரு சமயம் அதட்டுவான், ஒரு சமயம் மிரட்டுவான். என்ன பண்ணாலும் ராமன் காட்டுக்கு போகணும், அதுல இருந்து நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னுட்டா. ஒரு கட்டத்துல இவனுக்கே என்ன தோன்றது, இந்த ராத்திரியே நீள்ற, சீக்கிரம் பொழுது விடிஞ்சதுன்னா இந்த விஷயம் கேட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு தோன்றது. இன்னொரு சந்தர்ப்பம் தோன்றது, பொழுது விடியக்கூடாது, அதுக்குள்ள ஏதாவது பண்ணி இவளை சமாதானப்படுத்திடுவான். பொழுது விடிஞ்சு ராமன் காட்டுக்கு கிளம்பிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதோட இப்படி ரெண்டும் கட்டானா தவிக்கிறான். நினைவு இதுல மயக்கம் வேற வந்துட்டு போகும். ஒரு சமயம் நினைவு இருக்கும், ஒரு சமயம் மயக்கத்துல இருப்பான். காலங்காலத்துல 4 மணிக்கு ஜனங்கள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு பட்டாபிஷேகத்துக்கு உள்ள திரவியங்கள் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் அபூர்வம். பட்டாபிஷேகத்தின் போது எல்லாரும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலாம், இது யாருக்குமே தெரியாது. கோவில் உற்சவாதி காலங்கள்ல நாம் தொடவே கூடாது, பகவானை கிட்டக்கையே போகக்கூடாது. இதை முதல்ல அறிமுகப்படுத்தினதே எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர் தான். ராமநவமி அன்னைக்கு பம்பாய் ஆஸ்திக சமாஜத்துல அந்த ராமரை கொண்டு வச்சிருவா வெளியில. அபிஷேகம் பண்றதே எல்லாரும் க்ஷீராபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து பால் அபிஷேகம் பண்ணுவா. அதுக்கப்புறம் தான் நாம பண்ற அந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை அதுல அறிமுகப்படுத்தணும். பட்டாபிஷேக தண்ணி
முதல்ல எல்லாரும் பால் அபிஷேகம் பண்ணுவா. அப்புறம் நாங்க யதோக்தமான முறையில பஞ்சகவியாதி இதெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் ராம பட்டாபிஷேகம் சந்தனாபிஷேகம் பண்ணிட்டு ராம பட்டாபிஷேகம் பண்றது அப்படின்னு. இதுல எல்லாரும் அபிஷேகத்துக்கு வந்தாலும் ராமாயணத்துல இருக்கு திரவியங்கள் எடுத்து வந்தார்கள்னு அவா கையில அபிஷேகத்துக்குள்ள திரவியங்கள் எல்லாரும் பால் எடுத்துன்னு வரா. வசிஷ்டர் உட்பட நந்தினியினுடைய பாலை கறந்து கொண்டு வந்திருக்கார். அஷ்ட மகரிஷிகள் அஷ்ட கன்னிகைகள் மந்திரோக்தமான கலச ஜலத்தை அபிஷேகம் பண்ணுவா. மற்றவாள்லாம் பால் அபிஷேகம் பண்ணலாம். வந்து பார்த்தா அயோத்தியில அரண்மனை வாசல்ல அவ்வளவு கூட்டமா இருக்கு. அரண்மனையில ஒரு ஏற்பாடும் இல்லை அப்படின்னு ஒண்ணு சுமந்திரனை விட்டு பார்த்துனுவான்னு சொல்ல சுமந்திரன் தசரதன் இருக்கிற இடத்துக்கு வர கைகை அதுக்குள்ள தசரதனை தயார் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவனை உட்காத்தி வச்சு பக்கத்துல நின்றுட்டு இவ பின்னாடி விசிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு சுமந்திரனை அப்புறம் அனுப்புன்னு சொல்ல அந்த சுமந்திரனை பார்த்து கைகை போய் நீ ராமன் விஷ்ணுவான்னு சொல்ல சுமந்திரன் ராஜா சொல்லலையேன்னு யோசனை பண்றது தசரதன்னு சொன்னான் நீ பேர் ராமன் விஷ்ணுவான்னு. சுமந்திரன் கிளம்பி வரான். வந்தா ராமபிரான் ராத்திரி முழுக்க உபவாசம் இருந்து காத்தால மங்கள ஸ்நானம் பண்ணி எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதை இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிற பழக்கமே நம்ம பாரத தேசத்துலதான், மற்ற தேசங்கள்ல எல்லாம் அது கிடையாது. இந்த பாவிகள் வந்து அதுல ஒண்ணும் இல்லை இதுல ஒண்ணும் இல்லைன்னு அதை கெடுத்துட்டான். அது எவ்வளவு முக்கியங்கிறத ஒண்ணு சொல்றேன். நான் குழந்தை பிறந்தத்துலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் தேய்ப்பான். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? முறை வச்சு எண்ணெய் தேய்க்கிறதுன்னு பேரு அதுக்கு. அந்த எண்ணெய் தேய்க்கிறதுக்கு அதுல அது எஃபெக்ட் இல்லாம அதை பண்ணுவாள தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம அதை ஒழுங்கா பண்ணினாலே 90% வியாதி சரியா போயிடும். பித்து குடிச்ச மாதிரி இருக்கு ஜனங்கள் சூட்டுனால. இங்க ஆயுர்வேத டாக்டர் வேணா போகும்போது இங்க என்ன தேய்ச்சி சரியில்லை, உடம்பு வலிக்கிறது, தசையெல்லாம் பிடிச்சிருந்தா மாதிரி இருக்கு, மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, நீங்க எதை சொன்னாலும் என்ன தேய்ச்சிக்கிறலாம் கேட்கறாரு. நல்ல டாக்டரா இருந்தா முதல்ல இதை பண்ணுங்க அதுலயே சரியா போயிடும். அலோபதினா உடனே ஆஸ்பத்திரியில கொண்டு அட்மிட் பண்ணி கொண்டுருவான். இவ மேலோட்டமா ட்ரீட்மெண்ட், அவ மூலத்துக்கு ட்ரீட்மெண்ட். இந்த ப்ராப்ளம் எங்க ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவா ஆயுர்வேதத்துல. அதுல என்ன தேய்ச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். சாஸ்திர ரீதியா அத வந்து மங்களமாவும் சொல்லியிருக்கு, அத வந்து சுத்தியாவும் சொல்லியிருக்கு, பரமசுத்தியாவும் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருக்கிறதுனாலதான் மங்களமா சொல்லியிருக்கிறதுனாலதான் கல்யாணத்தன்னைக்கு கார்த்தால என்ன தேய்ச்சிக்கிறோம். அது பரமசுத்தியா சொல்லியிருக்கிறதுனாலதான் சுபஸ்வீகாரத்தன்னைக்கு மறுநாள் என்ன தேய்ச்சிக்கிறது. திருப்பி எல்லாம் பழக்கத்துல இருக்கு. அதுக்காக சொல்றேன். பட்டாபிஷேகத்தன்னைக்கு ராமனுக்கு என்ன தேய்ச்சு தலையெல்லாம் சாம்பிராணி போட்டு காய வச்சு உடம்பெல்லாம் சந்தனங்கள் தடவி சர்வ அலங்காரத்தோ பகவான் ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்க, சீதை பின்னாடி நின்று விசிறின்னு இருக்க, சுமந்திரர் வர பிரமிச்சு போயிட்டார். பகவான் உட்கார்ந்து இருக்கிறது குபேரன் மாதிரி இருக்கு. சித்திரையா சசினம் ஏதா, சந்திரனும் சித்திரையும் பௌர்ணமியும் சேர்ந்த மாதிரி இருக்கு. சீதையும் ராமனும் சேர்ந்து இருக்கிறது. அப்பா பட்டாபிஷேகத்துக்கு கூப்பிட்டார்னு சொல்ல பகவான் கிளம்பி வர சீதையும் வந்த உடனே உனக்கு உத்தரவாயிருக்கான்னா ராஜாங்கமும் இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் கிளம்பினா நானும் வரேன்னு கிளம்பக்கூடாது. நம்ம முதல்ல ஒன்றும் அவன் கூப்பிடணும் அல்லது நமக்கு வர சொல்லி லெட்டர் வைக்கணும். ரெண்டுமே இல்லாம நானும் வரேன்னு கிளம்புறதுல என்ன இருக்கு? ராஜாங்கமா இருந்தாலும் அந்த நியமங்கள்லாம் உண்டு. உனக்கு வர சொல்லி உத்தரவாயிருக்கான்னா இல்லைன்னா அப்ப நீ இருந்து பகவான் என்னன்னு தெரியாததுனால இன்னொருத்தரா இருந்தா 2 கட்டி அடிச்சுடுவா. எங்க ஆத்துக்காருக்கு போட்டா அப்படின்னா நான் இல்லாம எப்படி, அது வேற இது வேற, அந்த சிஸ்டத்துல அது வேற இது வேற. ராஜாங்கத்துக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே இன்னார் வரலாம்ங்கிறவா தான் வரலாம், எல்லாரும் வந்துட முடியாது. அப்பாயின்மெண்ட் இருந்தாதான் போலாம் உள்ள. பகவான் வாசல்ல வந்த உடனே சீதை என்ன பண்றாள்? ஆத்வார மனோராஜ மங்களான்யபி தச்சுஷி வால்மீகி சொல்றார். வாசப்படி பரியந்தம் கொண்டு விட்டு எல்லா தெய்வங்களையும் பிரார்த்திக்கிறாள். பர்த்தாவுக்கு பரமக்ஷேமம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு. பொதுவா வெளியில கிளம்பினாலே வாசல் பிறந்து கொண்டு விடணும் பத்னி அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு ரட்சை. கொண்டு விடணும்னா மனைவி அடிமைன்னு அர்த்தம் இல்லை. இது ஒரு ரட்சை. மனைவி தடுத்தா போகக்கூடாது, அது அபசகுணம். அது மனைவி அனுமதிச்சாதான் போகலாம். இது ரட்சை. பின்னாடி வாலிவதத்துல சொல்ல போறான். தார வாலிவதத்துல வாலி சொல்ல போறான். தொத்தோகம் வதமாகாங்கன்னு வாரியமானோபி தாரையான்னா
உன் கையால நான் சாகணும்னே வந்தேன், தெரிஞ்சே வந்தேன் ராமா, தாரை தடுத்து வந்தேன். தாரை என்ன போகாதேன்னு சொன்னா அந்த வார்த்தையை மீறி நான் வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்தா சண்டையில இந்த ஆகும்னு தெரியும். ஆனா உன் கையால நான் வதம் அடையணும்னே வந்தேன்னு சொல்ல போறான். இதெல்லாம் இதுல உள்ள ஒரு விசேஷங்கள். கொண்டு விட்டு சீதையும் பகவான்கிட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்த பகவான் தேர்ல வர ராமனை பார்த்து அயோத்தியா வாழ் மக்கள்லாம் சந்தனத்தையும் பன்னீரையும் புஷ்பத்தையும் அக்ஷதையும் மேல போட்டு குத்தர் பேசிக்கிறா. கணவன் அடைஞ்சா போருமா? சீத மாதிரி கணவன் அடையணும். சர்வசீபந்தினி சீதாம் சீமந்தினீம் வராம் அமன்யந்த ஹிதா நாரியஹ ராமஸ்ய ஹிருதய பிரியாம் தயா சுசரிதம் தேவ்யாத் புராணூனம் மஹத்தபஹ ரோஹிணீவ சசாங்கேன ராமசம்யோகமாபயாத். பெண்ணுக்கு பெருமையே நல்ல கணவன் அமையத்துலதான் இருக்கு. கணவனுக்கு பெருமையே நல்ல மனைவி அமையத்துலதான் இருக்கு. அது மாதிரி ஒரு கணவன் ராமன் சீதைக்கு கிடைச்சிருக்கான். பெண்ணுக்கு பெருமையே நல்ல குழந்தைகளை பெற்றுக்கிறதுல இருக்கு. கௌசல்யக்கு அது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. உலகத்துல கௌசல்ய மாதிரி குழந்தைய பெற்றவா உண்டா? சீதை மாதிரி கணவன் அடைஞ்சவா உண்டா? இப்படி ஸ்திரீக்கள்லாம் பேசிக்கிறார். பெண்மநாட்டியோட மனசு அப்படித்தானே. ஒன்னும் ஒரு 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 பெருமைக்கு கணவனாவது பெருமையா இருக்கணும், அல்லது பிள்ளையாவது பெருமையா இருக்கணும். ரெண்டுமே வாழ்க்கையில பெருமையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்திரீயா இருந்து மனோபாவத்துல பார்த்தாதான் அது புரியும். அது பகவான் கைகேயின் வீட்டு வாசல்ல வந்து இறங்க லட்சுமண சுவாமி கூட வரார். உள்ள போனா தசரதன் உட்கார்ந்து இருக்கான், மயக்கத்துல இருக்கான். பக்கத்துல கைகேயி நிற்கிறாள். நமஸ்காரம் பண்ணினாள். பகவான் அபிவாதியை சொன்னார். அந்த சப்தம் காதுல விழுந்த உடனே ராமா அப்படின்னு கத்தினான் தசரதன். இது மாதிரி கத்தி கேட்டதில்லை. தசரதன் கத்தி ராமர் கேட்டதில்லை. ராமே த்யுக்த்வா துவச்சனம் பாஷ்பபரியாகுலேக்ஷணஹ சசாகன்றுபதிர்தீனஹ நேக்ஷிதும் நாபிபாஷிதும் தத் அபூர்வம் நரபதேஹ. 24 வயசு ராமனுக்கு. அவ அப்பா இது மாதிரி டோன்ல கூப்பிட்டு கேட்டதே கிடையாது. அதனால ராமன் பயந்து போயிட்டான். ராமோபி பயமா பண்ண ஆன்மா. ராமோபிங்கிற அபிசப்த சுவாரஸ்யத்தினுடைய விசேஷம் பயத்தை போக்குற மந்திரத்துக்கு தெய்வமே ராமன் தான். அபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஆர்த்தானாம் ஆர்த்திகந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் துஷதாம் காலதண்டந்தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். இந்த 2 ஸ்லோகம் தான் மந்திரம். இதுல மேல ஸ்தோத்திரம். இதை சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. தேவக்கோட்டையில எங்க தாத்தாவோட கதை நடந்தது. காரைக்குடி பக்கத்துல அந்த ஊர்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஜட்ஜு வந்திருந்தார், நார்த் இந்தியாக்காரர். அவர் பேசுறதே சொன்னார், இந்த இடத்துல சில பேர் ராமாயணத்துக்காக கூடியிருக்கேன். ராமாயண உற்சவம் இன்னைக்கு நடக்கிறதாங்க. எனக்கு தெரிஞ்சு என் 90 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 90 வருஷம் ஆயிருக்கும் ராமாயண உற்சவம் ஆரம்பிச்சு. எங்க தாத்தா போயிட்டு வந்து 55 வருஷம் அப்படின்னா 50 வருஷம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இல்லைன்னு நடக்கிறது. அப்பயே 50வது வருஷமா என்னுவார். எனக்கு என்னை கூப்பிட்டுருக்கேள். எனக்கு பெருசா ராமாயணம் தான் தெரியாது. ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். சின்ன வயசுல நான் ரொம்ப பயந்தான் குடி. நான் ரொம்ப பயமா இருக்குமான்னு எங்க அம்மாட்ட சொல்லுவேன். ராமா 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 ராமான்னு சொல்லுவேன். அப்படின்பா எங்க அம்மா. அம்மா ராமான்னு சொல்றதுக்கும் பயத்துக்கும் என்னம்மா சம்பந்தம் அப்படின்னு நான் கேட்பேன். நீ ராமான்னு சொன்னேன்னா உடனே கதையோட ஆஞ்சநேயர் வந்துட்டாருன்னா அப்புறம் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வளர்த்த தேசம் இது. அப்படி சொல்லி வளர்த்த தேசம் குழந்தைகளை உள்பட ஒரு ராமநாமா சொல்றதுக்கு அவாவா கேட்டகிரியில காரணம். ராமநாமா சொல்லணும். இந்த வயசு குழந்தைக்கு என்ன சொன்னா புரியுமோ அப்படி சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு கதாநாயகன் ராமபிரா. பயங்கள்லாம் போயிடும்னு ராமநாமாவை சொன்னாலே இருக்குன்னா ராமனே பயந்தான்.
என்ன விஷயம்மா, ஏன் அப்பா அப்படி கத்தினார்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்ல வேண்டியதானே? அது உனக்கு பிடிக்காத விஷயம், நீ வருத்தப்பட்டா என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட பயப்படுறாருனா என்னம்மா பேச்சு? 60,000 வருஷம் குழந்தை இல்லைன்னு தவிச்சு அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி முதலிய எத்தனையோ புண்ணிய காரியங்களை பண்ணி ஒரு மனிதன் வாழ்க்கையில குழந்தையை பெற்றுக்கிறது குழந்தைய பார்த்து பயப்படுறதுக்காக, குழந்தைய பார்த்து கொஞ்சறதுக்கா, சந்தோஷப்படுறதுக்கா, குழந்தைகளை பெற்றுக்கிறது குழந்தைய பார்த்து பயப்படுறதுக்கா? இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நாம, என்ன தெரியுமோ, குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அப்பா அம்மா நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. நம்மளை பார்த்து பயப்படக்கூடாதுன்னா பயப்படுற மாதிரி நாம் நடந்துக்க கூடாது. இதை சொன்னா புள்ள என்ன வைவா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்பா அம்மாட்ட. ஏன்னா உரிமை உள்ள இடம் இல்லையாது. ராமர் சொல்றாரு 3 இடம் அபயஸ்தானம்மா. பயமா இருந்தா சொல்லி பயத்தை போக்கிக்கிற இடம் 3 இடம். ஒரு குருவுக்கு பயமா இருந்தா சிஷ்யன்ட்ட சொல்லலாம், ஒரு அப்பாவுக்கு பயமா இருந்தா புத்திரன்ட்ட சொல்லலாம், ஒரு கணவனுக்கு பயமா இருந்தா மனைவிட்ட சொல்லலாம். நான் புள்ளம்மா, என்ன பார்த்து எங்கப்பா பயப்படலாமா அம்மா? அப்பா சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்கம்மா. ஏன் அப்பா சொன்னா நான் கேட்க மாட்டேனா? அப்பா சொல்ல வேண்டாம்மா, அப்பா சொல்றாருன்னு 3rd சொன்னாலே நான் கேட்பேன். என்னக்கு தெரியுமா கேட்பேன்? பக்ஷயேயம் விஷம் தீஷ்ணம் மஜ்ஜேயம் அபிச்சாரணவே. விஷத்தை குடிப்பேன், சமுத்திரத்துல குதிப்பேன், கணத்துல குதிப்பேன், எல்லாம் குதிப்பேன்னு தான் சொல்றாரு. குதிச்சான் பிரகலாதன், அப்பா சொன்னாரு, செஞ்சான் அதெல்லாம். ஏன்னா இந்த 4 பேர் சொன்னதை கேட்கணும், காரணம் கேட்க கூடாது. நியுக்தோ குருணா பித்ரா நிருபேணச்ச ஹிதேனச்ச. அப்பா சொன்னதை கேட்கணும், குரு சொன்னதை கேட்கணும். குருனா பித்ரா நிருபேணச்ச, ராஜா சொன்னதை கேட்கணும். கவர்மெண்ட் ஆர்டர் போட்டா உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதை அது மாதிரி நமக்கு நல்லதை நினைக்கிறவா சொன்னா, விரும்புறவா சொன்னா கேட்கணும். இந்த 4ஆவுமே எனக்கு அப்பா இருக்கார். எனக்கு அவர் தான் அப்பா, எனக்கு அவர் தான் பிரம்மோபதேசம் குரு, எனக்கு அவர் தான் ராஜா. என்னோட நன்மையை அவரை விட யார் விரும்புவா உலகத்தில்? நீங்க சொல்லுங்கம்மா. அப்பா சொல்லலைனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்கன்னு அதான் சொல்ல போறா. ஜாக்கிரதையா பேசுறா. தேவாசுர யுத்தத்துல 2 வரன் கொடுத்த அப்பா அதை நேற்றுக்கு கம்பல் பண்ணி என்னை வாங்கிக்கோன்னு சொன்னார். ஒரு வரன்னால இந்த பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணணும், இப்ப ஏற்பாடு பண்ணிருக்கிற பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணணும்னு, இன்னொரு வரன்னால நீ போய் 14 வருஷம் காட்டுல இருக்கணும், முனிவர வேடம் போட்டு நான் பகவான். இது என்ன பெரிய விடி, இதுக்கு என்னமோ இத்தனை சபை கட்டி இவ்வளவு பேச்சு பேசணுமா? 2 விஷயம் சொல்றேன். இந்த ராஜ்யத்தையே விட்டுட்டாள் பகவான். இந்த சொத்தை காட்டுக்கு போற விஷயத்தை பெருசா எடுத்துக்கல. பின்னாடி பேசுறவெல்லாம் காட்டுக்கு போற விஷயத்தை தான் எடுத்துக்க போறா. தசரதனோ கௌசல்யோ காட்டுக்கு போற விஷயத்தை தான் எடுத்துக்க போறா. ராமர் காட்டுக்கு போறதையே எடுத்துக்கல, சொத்தை விட்டு கொடுக்குற விஷயத்தை பேசுறா. என்ன இந்த சொத்தை விட்டு கொடுன்னு சொல்றது ரோட்ல போறவனுக்கு இல்லையேம்மா, என் தம்பிக்கு தானே. என் தம்பிக்கு தானே அப்பா விட்டு கொடுக்க சொல்ற. எங்க அப்பா சொல்லிதான் நான் கொடுக்கணுமா? அகம்கி சீதாம் ராஜ்யஞ்ச பிராணானிஷ்டான் தனானிச்ச கிருஷ்ணோபிராத்ரே ஸ்வயம் தத்யாத்து பரதாய அப்பிரச்சோதிதா. நான் என்னையே கொடுப்பேன், என் தம்பிக்கு சீதையை கொடுப்பேன், ராஜ்யத்தை கொடுப்பேன், பிராணனை கொடுப்பேன், சந்தோஷமா கொடுப்பேன், நானா கொடுப்பேன். இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தூண்டுதல் பேர்ல கொடுக்க மாட்டேன். சொல்லுமா, நீ கவலையே படாத, நான் இந்த க்ஷணமே பரதனை போய் அழிச்சு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கிளம்புறேன். ரொம்ப பேர் சுத்தமா பழகுவான். அந்த சுத்தம் எதிர் சைடு இருக்காது. இவர் ராமர் யதார்த்தமா தான் சொன்னார். அவ என்ன நினைக்கிறா, இந்த பரதன் ஆயுஷன் வந்து பழையபடி திருப்பி அடுத்த பட்டாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணி பண்றதுக்கு எப்படியும் இந்த ப்ராசஸ் 1 மாசம் ஆயிடும். ஏன்னா கேகய தேசம் போறதுக்கு 7 நாள், வரதுக்கு 7 நாளே ஆகும். இதுக்குள்ள ராமன் பக்கம் கட்சி சேர்த்து புரட்சி பண்ணிட்டா. அதனால அவ என்ன சொன்னா, நீ பரதன் ஆயுஷன் வந்து பட்டாபிஷேகம் பண்றதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனா உனக்கு அதுல ஒரு வருத்தம் இருக்கு. என்ன, உங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ராமா,
யாவத்வம் நவனம் யாவத்வம் நவனம் யாதஹ புராதஸ்மாதபித்வரன் பிதா தாவன்னதே ராம ஸ்நாஸ்யதே போக்ஷ்யதே பிவ. ராமன்கிட்ட சொல்லி ராமன் காட்டுக்கு கிளம்பினப்புறம் சொல்லு, அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்க போறேன், பல்லு தேய்க்க போறேன், குளிக்க போறேன், சாப்பிட போறேன்னு உங்க அப்பா சொல்லியிருக்காரு. அவர் பண்ணி கிடக்கட்டும், நீ வேணா இந்த காரியங்கள்லாம் பண்ணுன்னா உடனே ராமர் முகம் கசையவா அகத்தோ வாச்சு பறக்கிறது. காட்டுக்கு போகணும், காட்டுக்கு போகணும். அதுக்குள்ள இவர் கஜரதன் இருக்கானே மயக்கத்துல இருக்கான். சில சமயம் அவனுக்கு நினைவு வரும், சில சமயம் வராது. இந்த நீ காட்டுக்கு போன அப்புறம் தான் உங்க அப்பா எழுந்திருப்பார், பல்லு தேய்ப்பார், குளிக்காங்கிறதே நினைவு வந்துட்டவனு. அதுக்கு பதிலா சொல்ல முடியாம கைகேயி இப்படி சொல்லிட்டு இருக்கிற கைகேயை பார்த்து சி அப்படின்னா திக்கஷ்டமிதி நிஸ்வஸ்ய ராஜா சோக பரிப்ளுதா திக் அப்படிங்கிறான். சி அப்படின்னா இப்படி சொன்ன அடுத்த அக்ஷரம் ராமன் முகம் பிரசன்னமாயிடும். இது பிறந்தும் ராமன் முகம் வாடி இருந்ததுன்னா அப்ப வருத்தமா ராமனுக்குன்னா ராமரே சொல்றார் வருத்தம் தான். காட்டுக்கு போறதுலயோ பட்டாபிஷேகம் நின்று போறதுலயோ வருத்தம் இல்லை. பின்ன நேற்றைய தினம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்னையும் கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம் ராமான்னு சந்தோஷமான விஷயத்தை சொன்ன எங்க அப்பா இன்றைய தினம் வருத்தமான விஷயத்தை சொல்றதுக்கு உரிமை இல்லாத பிள்ளையா போயிட்டேன். அதுலதான் எனக்கு வருத்தம்னா இப்படி சொன்ன உடனே அந்த வருத்தம் எப்படி போச்சுன்னா இது அப்பா சொல்லல இவ சொன்னதுன்னு தெரிஞ்சு போச்சு. அம்மான்னு கூப்பிட்டாரு. என்னோட எத்தனை வருஷமா நீங்க பழகாரு? 24 வருஷம் நான் பிறந்து. என்னை பத்தி தெரியாது உங்களுக்கு? நாகமர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து முத்ஸஹே வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் விமலம் தர்மமாஸ்திதம். இந்த பணம் பணம்னு பறக்கிற மனிதாளோட சேர்த்து என்னையும் நினைச்சுட்டே இல்லையம்மா. நான் அது மாதிரி இல்லையே, உள்ளவன் இல்லையேம்மா, தர்மபரனா உள்ளவன். எனக்கு இந்த சொத்து மேல எல்லாம் அபிமானம் உண்டா? என்னை கூப்பிட்டு ராமா எனக்கு இது மாதிரி ஒரு ஆசை இருக்கு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன்னா? ஏன் அப்பாட்ட போய் இந்த விஷயத்த பேசுனேன்? ஏன் அப்பாட்ட சொன்னா என்ன? என்கிட்ட சொல்லியிருந்தா நேத்தி ராத்திரி ஒரு நாள் எங்க அப்பா நல்லா தூக்கம் தூங்கி இருக்கிறேன். தசரதன் அழுதான். இது சொத்து கிடையாது, பட்டாபிஷேகம் கிடையாது, காட்டுக்கு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்பா தூங்கலையேங்கிற நல்ல பிள்ளையை பெற்றுட்டேனே. தூங்கினாரா தூங்கலையா, சாப்பிட்டாரா சாப்பிடலையானே திரும்பி பார்க்காத பிள்ளைகளுக்கு மத்தியில இப்படி அப்பா தூங்கலையே அப்படிங்கிற நல்ல பிள்ளையை பெற்றுட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டான். நான் 2 காரியம் எனக்கு இருக்கு. நீங்க சொன்ன உடனேவே நான் கிளம்பிட்டேன் காட்டுக்கு. பின்னாடி சுந்தரகாண்டத்துல இதனுடைய விசேஷங்கள்லாம் சொல்றார். காட்டுக்கு போகணும் அப்படின்னு சின்ன மாமியார் கைகேயி சொன்ன உடனே மனசா பூர்வமாசாத்திய வாச்சா பிரதி கிரகீதவான் அனுமன்னு என் ராமர் என்ன தெரியுமா பண்ணினார்? மனசுனால முதல்ல காட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாயினால காட்டுக்கு போறேன்னு சொன்னார். சீதை சொல்றா, நான் காட்டுக்கு கிளம்பியாச்சு. 2 காரியம் எனக்கு இங்க இருக்கு. ஒண்ணு எங்க அம்மா கௌசல்ய சமாதானப்படுத்தணும், மனைவி சீதையை சமாதானப்படுத்தணும். 2வது ஏன்னா இவர்களுக்கு என்ன தவிர வேற உலகம் தெரியாது. நான் அப்படியே டொப்புன்னு விட்டுட்டு போயிட முடியாது. இவர்களை சமாதானப்படுத்திட்டு தான் கிளம்பணும். மாத்தியான்மிகம் சரையுள்ளேன்னா பகவான். அப்ப சாப்பாடு உங்க ஊர்ல இல்லைன்னு அர்த்தம். ஒரு காலத்துல மாத்தியானி பண்ணி சாப்பிடுவா, உங்க ஊர்ல சாப்பாடு கிடையாது. இப்படி சொல்ல பரதனை கூப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லிட்டு போகணும்னு நான் நினைச்சேன். நான் சொன்னதா நீங்களே சொல்லிடுங்கோ. பரதப்பாலயேத்ராஜ்யம் சிஸ்ரூஷேச்ச பிதுரு யதா ததா பவத்யா கர்த்தவ்யம் சஹி தர்ம சனாதனः. ராஜ்ய பரிபாலனம்ங்கிறது சௌக்கியமா இருக்கிறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ இல்லை. அப்படி ஆயிடுத்து இன்னைக்கு. அதுக்காக உள்ளது இல்லை. மக்கள் ஒரு ஏழை கண்ணுல இருந்தும் கண்ணீர் வரக்கூடாது. செக்யூரிட்டிக்கு தான் ராஜா. ராஜா இல்லாத நிலையை அராஜகம்னு சொல்றோம். நான் ராஜா இருக்கிற நிலை, நீங்க எனக்கு பிச்சையே போட வேண்டாம், நான் உழைச்சு நான் சம்பாதிச்சுப்பேன், நான் உழைச்சதை இன்னொருத்த புடுங்காம இருக்கணும். இதுதான் இந்த விஷயம்.
ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிடக்கூடாது. பணம் உள்ளவா பலம் உள்ளவா அவளை செக்யூர் படுத்திவா. ஏழைகளுக்கு தான் செக்யூரிட்டி தேவை. இப்படி கிளம்பி ராத்திரியில போனோம்னா பாலத்துக்கு அடியில எத்தனை பேர் 25 வயசு பையன் 20 வயசு பொண்ணோட படுத்துட்டு இருக்கான். என்ன நம்பிக்கையில படுத்துட்டு இருக்கான்? ரோட்லயே நம்ம நடந்து போறோம்னா என்ன நம்பிக்கையில போறோம்? இந்த நம்பிக்கையில கடக்கூடாது. உரிச்சு எடுத்துட வேண்டாம், தொலைச்சுட வேண்டாம். ஒரு தப்பு நடந்தா எவ்வளோ ஆட்டம் எவ்வளோ பாட்டம், நிதானமே இல்லை ஜனங்கள்கிட்ட. அதுவும் இந்த குழந்தைகள்லாம் சின்ன சின்ன அவனை பார்த்தாலே தெரியறது. இப்படி வந்து ஜிக்ஸாக் போட்டு நிற்பான் முன்னாடி. நீ அவன்கிட்ட போய் இப்படி இடிக்கிற மாதிரி வரையேன்னு கேட்டெல்லாம் அவன் நிதானத்துல இல்லை. அதுக்கு மேல இங்க காமிக்கிறதுக்கு மேல அது மாமா குடிங்கிறார், குடி இல்ல அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு போய். அதுக்கு மேல இப்ப அவன்கிட்ட நாம இன்னொருத்தர இருந்தா சண்டை போடுவா. சண்டை போட்டெல்லாம் அவனுக்கு நீங்க சண்டை போடுறேங்கிறதே அவனுக்கு புரியணுமே. இந்த கேள்வியே அதானே. அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய இதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய ஒரு கடமை இது. பரதன் அதை புரிஞ்சுக்க சொல்லுங்கம்மா. அதோட மட்டும் இல்ல, சிசுரூஷேச்ச பிதுரியதா. குழந்தைகள் அப்பாவுக்கு எப்ப தேவைன்னா, வயசான வாழ்க்கை எப்ப தேவை, அவர்கள் உடம்பால அவர்கள் காரியத்தை செஞ்சுக்க முடியாத போதுதான் குழந்தைகள் தேவை. நம்ம காரியத்தை நம்ம செஞ்சுக்கிறது குழந்தைகள் தேவையில்லை. நம்ம உடம்பால நம்ம காரியத்தை செஞ்சுக்க முடியல, ஒரு காபி குடிக்க முடியல, ஒரு ஏந்து குளிக்க முடியல, ஒரு பாத்ரூம் போக முடியலன்னா அப்பையும் நாம செஞ்சா அது தபஸ். அது புரிஞ்சு செஞ்சா தபஸ். அப்பாவுக்கு குளிப்பாட்டி விட்டா அது அபிஷேகம், அப்பாவுக்கு சாப்பாட்டி விட்டா நைவேத்தியம். அப்படி நினைச்சு பண்ணினா அது பாக்கியம். அவ்வளவு தூரம் வேண்டாம். ஒரு சர்வெண்டையாவது வைக்கணும். அவளை தவிக்க விடக்கூடாது. ஒரு வேலை செய்யற வாழையாவது வைக்கணும். கூட இருந்து குடிச்சுக்கோ, நகர்த்திக்கோ, போ அப்படின்னு. எனக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னேன்னா, நீ கடங்காரன் இல்லையா? உன்னை வளர்க்கறதே இத்தனையும் பண்ணி தானே வளர்த்தா. உன்னை தூக்கி அலம்பி விட்டு, குளிப்பாட்டி விட்டு, சோத்தை ஊட்டி விட்டு, ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு, 4 வருஷம் 5 வருஷம் செஞ்ச காரியத்தை நீ 4 மாசம் 5 மாசம் செய்ய போறியோ என்னவோ. படுக்கிறவன் போறவன் 2 பேர்த்தையும் இருக்கு யோகம்ங்கிற. தான் கட்டின்ற வேஷ்டி, தான் இட்டுன்ற பொட்டு, தான் சாப்பிட்ட சாப்பாடோட போறவா எத்தனை பேர் இருக்கான்? சிவாம்பா ராமாம்பா கிளம்பி போயிடுவா. இந்த படுத்துக்கணும்னா இருக்கிறவனுக்கு யோகம் இருக்கணும். அப்பதான் அவ படுத்துவான். படுத்துட்டா படுக்கையில போடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். பத்தியில போடக்கூடாதுதான். நன்றி கட்ட குழந்தைகளா இருந்தா போடக்கூடாது. நன்றி உள்ள குழந்தைகளா இருந்தா படுக்கணும் 2 நாளா. ஏன்னா இந்த பாக்கியம் அப்புறம் கிடைக்காது. இதை ஒருத்தன் செஞ்சான்னா தனியா ஞான சம்பாதனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாமா? பின்ன நெதிஷ்டோ பிரம்மணோ பவதி, இவன் மோட்சத்தை அடைஞ்சிருவான்னு வேதம் சொல்றது. தஸ்மாத் சுஸ்ரூஷு புத்ராடாகம் ஹிருத்யதமஹ நேதிஷ்டோ ஹிருத்யதமஹ நேதிஷ்டோ பிரம்மணோ பவதி. குழந்தைகளுக்கு மத்தியில எந்த பையன் அப்பாவுக்கு பணிவிட பண்றானோ அவன் தனியா பூஜை ஜபம் பாராயண ஹோமங்கள்லாம் பண்ண வேண்டாம். பகவானை தேடி அவன் போக வேண்டாம். பகவான் அவனை தேடின்னு வருவார். பகவான் அவனை தேடின்னு வருவார். இதெல்லாம் கதையா சார்? கதைதான். தேடின்னு வந்த ஊர் தானே பண்றீங்க.